நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய கூகுளோட குரோம் ப்ரௌசரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கூகுள் குரோம் ப்ரௌசரில் கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரி இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பை சொன்ன உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசரில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய புது அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள் டேப்பில் எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களை நம்ம முறையாக பயன்படுத்தினால் மட்டுமே நம்ம என்னெல்லாம் சர்ச் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் முழுமையாக நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரி நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதை ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். மேலோட்டமா நீங்க கிளியர் பண்ணிருப்பீங்க. பட் ஒரு சில விஷயங்கள் இன்னும் டீப்பா போயிட்டு நீங்க கிளியர் பண்ண வேண்டி வரும். அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். மிஸ் பண்ணாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க சர்ச் பண்ண எல்லா விஷயங்களையும் ஈஸியா டெலிட் பண்ணிட முடியும். டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ்குள்ள போங்க, பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா. இதுல 2 விஷயங்கள் இருக்கு, பேசிக் இருக்கு, அப்புறம் அட்வான்ஸ் இருக்கு. பேசிக் வந்து ஒரு 3 விஷயங்களை மட்டுமே உங்களால கிளியர் பண்ண முடியும். அட்வான்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சேவ் பாஸ்வேர்ட், ஆட்டோஃபில் ஃபார்ம் டேட்டா, சைட் செட்டிங். இந்த 3ஐயும் நீங்க பயன்படுத்திருந்தீங்கன்னா, அதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா இதையும் நீங்க கிளியர் பண்ணலாம். அதாவது ஆல் டைம் கொடுத்துருக்காங்க. இதுல 1 hour, 24 hours, 7 days, 4 வாரம், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணி அந்தந்த விஷயங்களை நீங்க கிளியர் பண்ணிட முடியும். சரி, இது ஒரு மெத்தட். பேசிக்கும் அட்வான்ஸும் இதை நீங்க நார்மலா பயன்படுத்திருப்பீங்க. இது இல்லாம நீங்க வந்து கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல வந்து கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்திருப்பீங்க. இந்த பாத்தீங்களா என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் தெரியும் பாத்தீங்களா, நான் கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்திருக்கேன். அங்கேயும் நீங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்க பார்க்க முடியும். அதை எப்படி நம்ம டெலிட் பண்ணணும்னா இப்படியே நீங்க போகலாம். டாப் ரைட்ல 3 டாட், அப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் சிங்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுள் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல், அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் சரிங்களா, இந்த மாதிரி இதை நீங்க வந்து சூஸ் அண்ட் ஆட்டோ டெலிட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது 18 மாசம், 3 மாசம், 26 மாசம் 3 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. சூஸ் பண்ணி செட் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நீங்க என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிடும். அது வெப் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், உங்க ஆப் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அதாவது நீங்க என்ன சர்ச் பண்ணீங்களோ அதோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் இது கிளியர் பண்ணிடும். இது இல்லாம நீங்க மேனுவலாவும் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இது வந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேனேஜ் ஆல் வெப் அண்ட் ஆக்டிவிட்டி, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இந்த பாத்தீங்களா டுடேன்னு கொடுத்து நான் என்னெல்லாம் சர்ச் பண்ணனோ அது எல்லாமே இதுல இருக்கும். தனித்தனியா இந்த மாதிரி கிளியர் பண்ணலாம். இந்த பக்கத்துல ஒரு எக்ஸ் இருக்கா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டெலிட்டிங் நவ், கேன்சல் பண்ண கேன்சல் பண்ணிக்கலாம். டெலிட்டேஷன் கம்ப்ளீட், டோன்ட் ஷோ அகைன் ஃபார் 30 days. இது இல்லாம ஃபில்டர் பை டேட் அண்ட் ப்ராடக்ட், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதே மாதிரி லாஸ்ட் அவர், லாஸ்ட் டேட், ஆல் டைம், கஸ்டம் ரேஞ்ச், இந்த மாதிரி நீங்க செட் பண்ணி கூட அந்த சர்ச் ஹிஸ்டரியை நீங்க கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா, நீங்க கூகுள் அக்கௌண்ட்டை கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல பயன்படுத்தினா இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பர்களே, கூகுளோட குரோம் ப்ரௌசரை நீங்க பயன்படுத்தும் போது 2 வழிகளில் நீங்க சர்ச் ஹிஸ்டரியை கிளியர் பண்ணும். ஒன்னு கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு, இன்னொன்னு கூகுள் குரோம் ப்ரௌசர்ல கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அங்க போயிட்டு நீங்க கிளியர் பண்ண வேண்டி வரும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.